கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 25ஆம் சங்கீதம் 17-18 ஆகிய வசனங்களிலே, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். 16ஆம் வசனத்திலே, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். புலம்பிட்டு இருக்கிறார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன இருக்கு, என்ன தேவை, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கும்போது, நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது, இருதயத்துக்குள்ள வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை வெளியே தெரியாது. நல்லதா இருப்பாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே வியாகுலங்கள் பெருகி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல உபத்திரத்துல கடந்து வந்ததுனாலே என் இருதயத்துக்குள்ள வியாகுலங்கள் அதிகமா உண்டு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட பேசும்போது மட்டும்தான் சமாதானம். வேதத்தை தியானிக்கும் போது சமாதானம், கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது சமாதானம். ஆனால் அழிந்து போற அந்த பொல்லாத உலகத்தை திரும்பி பார்த்தாலோ, இந்த பூமியில் உள்ள காரியத்தை நாம் திரும்பி பார்த்தாலோ நமக்கு வேதனை தான் இருக்கும். இதையே உங்களுக்கு காலையில சொல்லித்தர வேண்டியிருக்கு. அப்படின்னா, சில குடும்பத்துல கணவரை குறித்து ஒரு வேதனை, பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனை, ஆபீஸ் போயிட்டு இருப்பாங்க, அங்க உள்ள சில காரியங்கள் குறித்து வேதனை, குடும்பத்துள்ள காரியங்கள் குறித்து வேதனை, திருமணம் முடியாம இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேதனை. ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன், அண்ணே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, இன்னும் குழந்தை இல்லை, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 1.5 வருஷம் ஆகும்போது எல்லாரும் கேட்கிறாங்கண்ணே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. நம்ம வெளிப்பிரகாரமா பார்க்கும் போது தெரியாது. இப்ப இந்த மாசம் நிறைய குடும்பத்துல வெளியூர்ல நல்ல எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அடுத்த பணம் தேவைப்படுது. ஆனா இந்த மாசம் பார்த்தா எல்லா பக்கத்துல வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நான் இவ்வளவு ரூபா பணம் கட்டணும் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல நான் பார்க்க போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல உள்ள வயசான பாட்டி கண்ணீரோடு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் மருமக இறந்து போயிட்டா, 36 வயசு அப்படின்னாங்க. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, 10 வயசுல ஒரு பேரன் இருக்கான், 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதாவது பேத்தி. மருமக இறந்து போயிட்டா, எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேன்சர். இதை ஏன் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நல்லா இருக்கும் போது நம்ம தேவனை எப்படி தேடுகிறோம் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப கர்த்தருடைய கிருபையினாலே
என்னோட வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிறதே தேவனோட கிருபை தான். காலையில இன்னைக்கு உங்க கூட பேசுறோம் அப்படின்னா தேவனோட கிருபை மட்டும்தான். தேவனோட கிருபை மட்டும்தான். நீங்க இந்த செய்தியை கேட்கறீங்களா? தேவனோட கிருபை மட்டும்தான். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கடைசி காலத்துல நம்ம உயிரோட இருக்கிறோமா? அது தேவனோட கிருபை மட்டும்தான். தேவனோட கிருபை மட்டும்தான். தேவனோட கிருபை மட்டும்தான். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஆனால் இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது சகல சத்தியத்துகளையும் போதிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இருதயத்துக்குள்ளே ஒரு வேதனை பெருகி இருக்கிறது. இப்ப நான்லாம் சொல்ல முடியும்பா, நான் கடன்ல ஒரு 1/2 கோடி ரூபாய் கடன்ல கஷ்டப்பட்டு நொந்து சொந்த வீடெல்லாம் வித்து வியாபாரத்தை விட்டு நடுரோட்டுக்கு வந்த ஒரு வியாபாரி. உபவாசத்தோடு தேவனோட சமூகத்துல காத்திருந்தேன். ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து அழகா வேறு விரிச்சு ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன்ப்பா, நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன். என் கையை தேவனுடைய கரத்துல அர்ப்பணிச்சு, நான் இனிமேல் பூமிக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்காக வேலை செய்யணும், நான் பரலோகத்துக்காக வேலை செய்யணும், பரலோகத்துக்கு வருமா ஆத்துமா கொண்டு வரும்னு சொல்லி கேட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரைய தேவன் ஜீவனையும் தந்திருக்காரு. ஆன்லைன் மூலியமா தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமாக எத்தனையோ வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. 2016 எல்லாரை போல என் இருதயத்துக்குள்ளேயும் அநேக வேதனைகள், அநேக வியாகுலங்கள், ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கும் போது துக்கம், இதெல்லாம் ஏன் தெரியுமா காலையில சொல்றேன்? சில வீட்டுல நிம்மதி மட்டும் இல்லப்பா, சமாதானம் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை. நிறைய வீட்டுக்குள்ள இப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு விக்கிர வழிபாடோ இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இந்த உலகத்துக்குள்ள நிறைய இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பொல்லாத உலகம். சில குடும்பத்துல ஏமாந்துடுறாங்க, மனுஷன் பின்னாடி போய் ஏமாந்துடுறாங்க. சில குடும்பத்துல ஃபேமிலி மூலியமா ஒரு ஏமாற்றம், கணவர் மூலியமா ஏமாற்றம், பிள்ளைகள் மூலியமா ஒரு ஏமாற்றம், வேலைக்கு போன இடத்துல அங்க ஏதோ ஒரு இடத்துல ஏமாற்றம். சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனம், ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, வியாகுலங்கள். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. இருதயத்துக்குள்ள வியாகுலம் இருக்கும்போது சந்தோஷம் இருக்காதுப்பா. நீங்க செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வியாகுலம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதயத்துல வந்துட்டு அப்படின்னா நிம்மதி இருக்காது. நான் அனுபவிச்சிருக்கேன், நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே வியாகுலம் தான், அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போற மாதிரி சின்ன காரியத்தை யோசித்தா கூட நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு வியாகுலம் வந்துடும். நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கும்போது வியாகுலம் இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துள்ள ஏதோ ஒரு ஆசையோ ஏதோ ஒரு பாசமான நிறைய காரியம் இருக்க உலகத்துக்குள்ள, நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதையே உங்களுக்கு ஆழமா சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தேவனோட வார்த்தையே இருக்காது.
தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையினால நம்ம இதயத்துக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பலன், ஆத்துமாவில் ஒரு பலன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது ஒரு பலன், ஒரு சாட்சி. ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் சோர்வு, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக கவலை, இச்சை, ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மயக்கம், இதெல்லாம் உள்ள வரும்போது வசனத்தை நெருக்கி போட்டுருது. நான் ரியலா ஓப்பன் டாக்ல பேசிட்டு இருக்கேன், நம்ம வாழ்ற வாழ்க்கைய பேசிட்டு இருக்கேன். இந்த பூமியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி வாழ்றோம், அப்படியே ஓப்பன் டாக். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் மெசேஜ் கேட்கும்போது இன்னைக்கு என் கூட ஆவியானவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்றோம். ஆனா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகும்போது எத்தனை குடும்பத்திலே தடுமாற்றம், எத்தனை குடும்பத்திலே தடுமாற்றம். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு மனுஷனை பார்த்து ஏமாந்து போயிருந்தாங்க, சில நேரத்திலே பொய்யான மாயை பின்பற்றும் போது கிருபை இழந்து போயிருந்தாங்க, அதன் மூலியமா ஒரு வியாகுலம். சில குடும்பத்துல இந்த கொரோனா நேரத்துல நிறைய குடும்பத்துல இந்த மாசத்துல இருந்து போயிட்டாங்க. மே மாசம் நிறைய குடும்பத்துல சொந்தக்காரங்க, ஃபேமிலியில உறவினர் நிறைய குடும்பத்துல இறந்து போயிருப்பாங்க. கல்லறை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ சூழ்நிலை. இதயத்துக்குள்ளே சில வியாகுலங்கள் இருக்கும், வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா சிரிச்சு நம்ம பேசிட்டு இருப்போம், ஆனா இதயத்துக்குள்ள பார்த்தா ஒரு வியாகுலம். இது நிறைய குடும்பத்துல காணப்படுது. ஒருவேளை அண்ணே இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையா இருக்கு, இதுதானே எங்களுடைய வாழ்க்கை, நீங்க அதைத்தான் நீங்க ரியலா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், நிறைய குடும்பத்துல வியாகுலத்துலதான்ப்பா இருக்கிறாங்க. நான் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையிலும் சில வியாகுலங்கள் உண்டு. எப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறுறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இந்த உலகத்துல வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் நம்ம இதயத்தினுடைய வியாகுலங்கள் மாறுது. என்னை அவ ஏமாத்திட்டானே, என்னை அவ ஏமாத்திட்டாளே, என் குடும்பத்துல அவங்க ஏமாத்திட்டாங்களே, இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள வியாகுலமா மாறிடுது. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி 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 போய், ஐயோ என்னை அவன் ஏமாத்திட்டானே, என்னை அவ ஏமாத்திட்டானே. சில ஜப குறிப்புலாம் வரும், எப்படி தெரியுமா, வெளிநாட்டு போறதுக்காக, சில பெரிய பொசிஷன் அந்த வேலைக்காக, சில டிரான்ஸ்பருக்காக, சில ஃபீல்டுல சில வேலைக்காக லஞ்சம் கொடுத்துட்டாங்க. பரிதானம், ஆமா, வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. ஆனால் சில இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, என் இருதயத்திலே வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க, 2ஆம் தேதி பார்த்தா இஎம்ஐ பேரும், 3ஆம் தேதி பார்த்தா அடுத்த ஃபோன் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, ஜாமான் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா கையில காசு இருக்காது. இது நிறைய குடும்பத்துல உண்டு. ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க, ஒரு வாரத்துல காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கையில காசு இல்லாம நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெட்ரோல் போட கூட காசு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வியாகுலம் இருக்கும். என்ன தெரியுமா வியாகுலம் இருக்கும், சம்பளம் பத்தலையே, என் குடும்பத்துல சம்பளம் பத்தலையே, இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல மாசம் மாசம் ஹாஸ்பிட்டலு இல்ல மெடிசன் சொல்லி போய்கிட்டே இருக்கும், மாசம் மாசம் போயிடும். அவங்க சொல்லுவாங்க, என்ன தலைமுறை சாகுமோ, ஒவ்வொரு மாசமும் இங்க போயிட்டே இருக்கு. சில குடும்பத்துல விக்கிரத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் பார்த்தா அங்க ஒரு வியாகுலம். நான் இப்ப ரீசெண்டா
போன வாரம் ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன். அந்த வீட்டுல ஃபுல்லா விக்கிரத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய ரிலேஷன். அந்த வீட்டுல 40 வயசாயிட்டு அந்த மகளுக்கு திருமணம் முடியல. அந்த வீட்டுல 40 வயசு வாலிப மகளுக்கு திருமணம் முடியல. 38 வயசு 39 வயசு பையன் இருக்கான், அந்த பையனுக்கும் திருமணம் முடியல. அந்த வீட்டுல அம்மா இறந்து போயிட்டு. இப்ப அந்த வீட்டுல கணவர், ஒரு பையன், ஒரு பொண்ணு, 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மகளுக்கு 40 வயசு கல்யாணம் முடியல. 38 வயசு பையனுக்கு கல்யாணம் முடியல. அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு வியாகுலம் இருக்கும். எனக்கு ஒரு ஐயா சில நேரத்துல கூப்பிடுவாங்க. அந்த ஐயாவுக்கு 78 80 வயசு. வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த குடும்பத்துல நல்ல பொசிஷன், மகா டாக்டர். 40 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் முடியல. அந்த ஐயா சில நேரத்துல ஜபகரிப்புக்கு கூப்பிடுவாங்க. என் மகளுக்கு 40 வயசு ஆயிட்டு, ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படிப்பாங்க. திருமணம் முடியல, வியாகுலம். 78 வயசு ஐயாவுக்கு வியாகுலம் தாங்க முடியல. என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையே. சில குடும்பத்துல என்ன வியாகுலம் சொல்லி பார்க்கும்போது பிள்ளை இல்லாம இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரிக்கு 40 வயசு தாண்டிட்டு, திருமணம் முடிந்து 15 வருஷம் தாண்டிட்டு, பிள்ளை இல்லாம இருக்கு. அந்த அக்காட்ட எப்ப பேசும்போது அந்த அக்கா முகத்துல ஒரு துக்க முகமா இருக்கும். எனக்கு பிள்ளை இல்லை, அது ஒரு வியாகுலம். இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய காரியம் சொல்ல முடியும். சில குடும்பத்துல லட்ச லட்சமா கடன்ல இருப்பாங்க, கோடி கணக்குல கடன் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வியாகுலம் மட்டும்தான் இருக்கும். பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கும், வியாகுலம். கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. கணவர் பார்த்தா வேற எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்புல இருப்பார். அந்த வீட்டுல மனைவிக்கு பார்த்தா வியாகுலம். சில வீட்டுல பேசக்கூட விட மாட்டாங்க, மாமியார் பிரச்சனையா இருக்கும். அந்த வீட்டில் உள்ள மருமகளுக்கு ஒரு வியாகுலம். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட மகளா இருப்பா, அந்நிய நுகத்துல போய் திருமணம் முடிச்சிருப்பாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வீடு முழுதும் விக்கிரத்துல இருக்கு. ஐயோ, நான் தெரியாம வந்துட்டேனே. அந்த மகளுடைய இதயத்துக்குள்ள வியாகுலம். இப்படி நம்ம 1000 காரியம் சொல்லலாம். சில குடும்பத்துல சம்பளம் அதிகமா கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சம்பளம் பார்த்தா அதிகமா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா தனிமையா இருக்கும், வியாகுலம். சில குடும்பத்துல கணவர்கிட்ட சண்டை போட்டு அம்மா அப்பா வீட்டு போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வியாகுலம். சில குடும்பத்துல சம்பளம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போய் சம்பளம் அதிகமா வரும், ஆனா பிள்ளைகளை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, புருஷனை பார்க்க முடியாது. அங்க இருந்துட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ, என் பிள்ளைய பார்க்க முடியல, என் கணவரை பார்க்க முடியல, என் மனைவியை பார்க்க முடியல, வியாகுலம். இப்படி எத்தனை குடும்பத்துல இருக்கு தெரியுமா? என் இதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, அதிகமாயிட்டு அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான்ப்பா பிரச்சனை. வீட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் முடிஞ்ச 4 மாசம்தான், அதுக்குள்ளே டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவர் சந்தேகப்படுறாரு. 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேண்டாம், டைவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், சந்தேகப்படுறாரு. சில குடும்பத்துல கணவர் வீட்டுல பையன் தண்ணி அடிக்கிறாங்க. நைட்டு பார்த்தா வீட்டுல பார்த்தா சண்டை, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அந்த வீட்டில் உள்ள தாய்மாருக்கு வியாகுலம் பெருகி இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் பையனுக்கு 21 வயசு, கஞ்சா பழக்கத்துல அடிமையா இருக்கா. ஐயோ, புலம்பிட்டு இருக்கிறாங்க, வியாகுலம். அந்த தாய்க்கு வியாகுலம். இந்த செய்தியை கேட்கும்போது சில குடும்பத்துல என்ன பிரதர் போயிட்டே இருக்கு அப்படிப்பீங்க. கிடையாது, நிறைய வீட்டுல வியாகுலம் தான்ப்பா இருக்கு. என் வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கேன். என் இதயத்துல ஒரு வியாகுலம் உண்டு. என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் ஏமாந்துட்டேனே.
நான் மோசம் போயிட்டேனே, என்னை வஞ்சித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி என் இருதயத்துல ஒரு வியாகுலம் உண்டு. காரணம் என்ன? மனுஷனை நம்பி மனுஷனோட சத்தத்தை கேட்கும்போது நம்ம ஏமாந்துருதோம். ஒரு வியாகுலம், இதயத்துக்குள்ள ஒரு வியாகுலம். என் இதயத்துக்குள்ள வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என்று புலம்புகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இந்த பாயிண்ட் தான்ப்பா அதிகமா இருக்கு. 15 வயசு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாலும் ஒரு வியாகுலம், 20 வயசு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டாலும் ஒரு வியாகுலம், 25 வயசுல கல்யாணம் முடிகிற அந்த வாலிப மகள்கிட்ட கேட்டாலும் அங்கேயும் ஒரு வியாகுலம். என்னன்னு சொல்லி கேட்டேன். அண்ணே, எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தாங்கண்ணே, அந்த குடும்பத்துல 5 லட்ச ரூபா கேட்டாங்கண்ணே, எங்க அப்பாவால எப்படின்னே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப மகள் புலம்பி அழுறா. நான் அவளை அப்படியே ரியலா பார்த்தேன். ஒரு கடையில வேலை பார்க்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறார். அந்த வாலிப மகளுக்கு திருமணத்திற்காக ஒரு ஜெபக்குறி வந்துச்சு. அந்த மகள் சொல்றான், அண்ணே பொண்ணு பார்க்க வராங்கண்ணே, ஆனா 5 லட்ச ரூபா கேட்கறாங்கண்ணே, எங்க அப்பாவால எப்படி 5 லட்ச ரூபா கொடுக்க முடியும்? அந்த மகள் சொன்னது, கண்ணீர் விட்டு அழுறா, வியாகுலம். சில குடும்பத்துல தகப்பன்மாருக்கு வியாகுலம் இருக்கும், வெளியே தெரியாது. ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும், 45 வயசு கூட இருக்கும். வீட்டுல பிள்ளைகள் படிப்புக்காக ஒரு கடன், வீடு கட்டியிருப்பாங்க ஒரு கடன், வண்டி வாங்கியிருப்பாங்க ஒரு கடன், பையன் வேலைக்கு போகாம இருப்பான், அந்த பையனை குறித்து ஒரு கவலை, வியாகுலம். வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லாம இருக்கும், வயசான பாட்டிமாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், கவனிச்சுட்டு இருப்பாங்க, அங்க ஒரு வியாகுலம். இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வேலைக்கு போனா அங்க ஒரு வியாகுலம். அங்க வேலைக்கு போன இடத்துல 4 பேர் ஏசுவாங்க, அங்க ஒரு வியாகுலம். ஒரு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை உண்டு. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நீ வெளியில கொண்டு வாங்க. என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கு. நானும் ஒரு இடுக்கண்ல தான், ஒரு பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கிறேன். எனக்கும் இந்த ஜெபம் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமே. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். சில குடும்பத்துல ஊழியத்துல பாதியில இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு இடுக்கண் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாகுலம் இருக்கும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நாங்க இந்த ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க சர்ச்சில் இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க ஒரு ஆளை கூப்பிட்டோம், சர்ச்சில் உள்ள ஒரு 10 குடும்பத்தை இழுத்துட்டு போயிட்டாங்க, என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏமாத்திடுறாங்க. யாரை நம்பணும் தெரிய மாட்டேங்குது, யாரை நம்ப கூடாது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று ஜெபிக்கிறார். என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்குப்பா, இவ்வளவு இடுக்கமான பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுல இருந்து நீங்களாக்கி என்னை மீட்டு எடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறார். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, இவ்வளவு வருத்தம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். 16ஆம் வசனத்துல என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கேன், நான் சிறுமைப்பட்டவனா இருக்கேன், எனக்கு இறங்கும், என் பாவத்தை மன்னியும், என் இடுக்கணுக்கெல்லாம் என்னை நீங்களாக்கி விடும். இந்த செய்தி நிறைய குடும்பத்திலே இதுதான் வாழ்க்கையா இருக்கு. முதல்ல நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க,
இதுல இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு? நிறைய குடும்பத்துல வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. எனக்கு இறங்கும், என் பாவத்தை மன்னியும், என் இடுக்கணுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டெடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தனிமை, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே புலம்பல், குழம்பிட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க, தாங்க முடியல. ஐயோ, சில குடும்பத்துல எல்லாம் வேற வேற நாட்டுல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, என் பிள்ளை அப்படி இருக்கிறா, என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டுக்கா, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல தாய்மார் புலம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தா கணவரை குறித்து, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் குறித்து, இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒரே புலம்பல். இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. தாவீதின் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது இவ்வளவு காரியம் இருக்கு. ஒரு சின்ன ஜெபமணி முடிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே அண்ணே உண்மையிலே ஆவியானவர் கூட பேசினார் அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. காலை வேளையில இவ்வளவு நேரம் செய்தி கேட்குறீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்களோடு பேசியிருந்தால் கேளுங்க. ஹல்லேலூயா. என் பேர் ரவிராஜ். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களுக்காக ஒரு நிமிடமா ஜெபித்து வெல்லுங்கள். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. இதயத்துக்குள்ள வியாகுலம், என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து கண்ணீர் விடுறாங்க சில குடும்பத்துல. இந்த செய்தியை கேட்கும் போதே கண்ணீர் வடிக்கிறீங்க. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தருளும். இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. ஜெபிக்கிற குடும்பம் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்கப்பா, நன்றி. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். எத்தனையோ குடும்பத்திலே துன்பத்திலே வருத்தத்திலே வாழ்றாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு உமக்கு தெரியும்பா. நீங்க தான்ப்பா பேசுனீங்க. உங்களோட வாழ்க்கையில கண்ணீரோடு துக்கத்தோடு யாரெல்லாம் வாழ்றாங்களோ இந்த நாளிலும் உங்களுடைய கண்ணீரை தொடைங்கப்பா, உங்களுடைய துக்கத்தை மாற்றி போடுங்கப்பா. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நாங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்க. சில குடும்பத்திலே தனிமையா இருக்கிறாங்க, சில குடும்பத்திலே சிறுமைப்பட்ட நிலைமை. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க, கர்த்தர் மாற்றுங்க, கர்த்தர் மாற்றுங்க, கர்த்தர் மாற்றுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. அக்னினால நிரப்புங்கப்பா உங்க பிள்ளைகளை. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க, பூரண சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் விடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, எல்லா பக்கமும் அப்பா இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துல என்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க.
திருமண வயசுல இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும், உங்களுடைய நாமம் மட்டுமே விடட்டும். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும். கற்பத்திற்கு யஜுவீனம் கர்த்தர் மனம் இருங்க, மாசமாக்கம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் வீராக ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துடைய எல்லா தேவையும் சந்தித்து மீதி எடுத்து வைக்கிறத கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒரு கேஸ் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.